ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் லிவிங்ஸ்டோன் அசம்பிளி ஆஃப் காட் சபை சார்பிலும் போதகர் என்கிற முறையில் என்னுடைய சார்பிலும் உங்களை ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இந்த காலை வேளையில நாம் தேவ சமூகத்தில் கூடி காத்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். இந்த காலை வேளையில நாம் அதை விசுவாசிப்போம். நமக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் நம்மை விசாரிக்கிறவர், அவர் நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறவர், அவர் தம்மோடு நம்மை நடக்க பண்ணுகிற ஒரு நல்ல தேவன். இந்த புதிய மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஒரு முறை கூட நாம் கூடி வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது நம்முடைய பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, நம்முடைய தகப்பனுடைய இரக்கம், ஆண்டவருடைய ஈவு. இந்த காலை ஆராதனையை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தருவதற்காக நாம் கண்களை மூடி ஆண்டவரே என்று நோக்கி பார்ப்போமா? தகப்பனே என்று நோக்கி பார்ப்போம். மே மாதம் ஆச்சரியமாக எங்களை நடந்து வர பண்ணினீங்கப்பா. உம்முடைய கரங்கள் தான் எங்களை பிடித்து வழி நடத்தி வந்தது ஆண்டவரே. ஆண்டவரே, அநேக நெருக்கங்களுக்குள்ளும், போராட்டங்களுக்குள்ளும், பிரச்சனைகளுக்குள்ளும், கண்ணீர்களுக்குள்ளும், வியாதிகளுக்குள்ளும், ஆண்டவரே பயங்களுக்குள்ளும், விபத்துகளுக்குள்ளும், ஆபத்துகளுக்குள்ளும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கடந்து வந்தோம் அப்பா. ஆனால் உம்முடைய கிருபை ஒவ்வொரு நாட்களும் எங்களை தாங்கி வந்திருக்கிறது, எங்களை பலப்படுத்தி வந்திருக்கிறது. தகப்பனை போல எங்களை சுமந்து வந்தீங்களே அப்பா, தாயை போல எங்களை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்தி வந்தீங்களே ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதமும் இந்த புதிய வாரமும் இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் கூடி ஒருமனப்பட்டு பல இடங்களிலே காணப்பட்டாலும் ஆண்டவரே, நாங்கள் ஆவியிலே ஒருமனப்பட்டவர்களாக பாடி துதித்து ஆராதிக்கும் பொழுது தெய்வ மகிமை நாங்கள் பார்க்கட்டுமே, தேவனுடைய பிரசன்னம் இறங்குவதை அனுபவிக்கட்டுமே. எங்களுடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் தேவ ஆவியானுடைய அசைவாடுதலை உணரட்டுமே அப்பா. ஆண்டவரே, வந்து சேர வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள் இணைந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும். இந்த ஆராதனையில எங்கெங்கு எந்தெந்த தேசங்களிலே பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, இணைந்திருக்கிறார்களோ, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றித்தார். ஆரம்பம் முதல் முடிவு வரையில் உம்முடைய பிரசன்னமே எங்களை வழி நடத்துவதாக. பாடல் நேரங்களை, வேத தியான நேரங்களை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இது ஆண்டவரை ஆராதிப்பதற்குரிய நேரம், பாடி துதித்து தேவனை மகிமைப்படுத்துவதற்குரிய நேரம். உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் எழுந்து நின்று ஆராதிக்கலாம், அல்லது நீங்கள் உட்கார்ந்து ஆராதிக்கலாம். ஆராதிக்க வேண்டும், பயபக்தியோடு ஆராதிக்க வேண்டும், தேவனை பணிந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் நெருக்கப்பட்டோம், மடிந்து போகாதபடிக்கு ஆண்டவர் நம்மை உயிரோடு காத்து வருகிறார். அவர் நமக்கு நல்லவராக வல்லவராக இருந்தார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. தெரிந்த பாடல் தானே. கரங்களை கூட்டி, பாடல் புஸ்தகங்கள் இருந்தால் வீடுகளில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், கைகளை கூட்டி இணைந்து பாடுங்கள். ஆமென். கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர்,
என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிகோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிகோ. சத்துரு சேனை தொடர்ந்து சூழை கர்த்தர் தாவீதின் தேவன் நமக்கே. சத்துரு சேனை தொடர்ந்து சூழை கர்த்தர் தாவீதின் தேவன் நமக்கே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சொல்லுவோம், முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிகோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிகோ. அக்கினி சோதனை பட்சிக்க வந்து முச்செடி தந்தில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்து முச்செடி தந்தில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடினில் அவரின் பாதையில் ஒழியார். காரில் போன்ற கஷ்டங்கள் வந்து பாடினில் அவரின் பாதையில் ஒழியார். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தெய்வ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிகோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிகோ. வெள்ளம் பொன்னிந்தை மேற்கொள்ள வந்து வீரன் நெகேமியா ஆவியை அழித்து. வெள்ளம் பொன்னிந்தை மேற்கொள்ள வந்து வீரன் நெகேமியா ஆவியை அழித்து.
காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவர் என் பாதையில் ஒளியார் பாதை காத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே. கரங்களை உயர்த்தி பாதை காத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே. அவர் நல்லவர் அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே. அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே. என்னை நடத்தினாரே என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே. சத்தமாய் சொல்லுவோமா? என்னை நடத்தினார் அவர் வல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே அவர் கிருபை என்று உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே அவர் கிருபை என்று உள்ளதே. அவர் நல்லவர் அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே. அவர் வல்லவர் அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே. உங்க கிருபை என்று உள்ளதே. திட நம்பிக்கை கொடுத்தவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோமே. ஓ ஹல்லேலூயா. எங்களுக்கு முன் சென்றவரே ஓ பாதை காண்பித்தவரே உமக்கு நன்றி. பாதைகளை ஆயத்தப்படுத்தி கொடுத்தவரே உமக்கு நன்றி அப்பா. இரவும் பகலும் எங்களோடு கூட இருந்தவரே சொல்லுவோமா? ஓ ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி. அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை விட்டு பிரியவில்லை. ஒவ்வொரு நாளும் அவர் நம்மோடு இருந்தார். நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நம்முடைய குடும்பங்களிலே அவர் உலாவினார் என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. அவர் தங்கி இருந்தார். ஆமென். அவருடைய ஆசையெல்லாம் என்ன தெரியுமா? நாம் மேக ஸ்தம்பமாய் இருக்கிறத பார்க்கிறோம். அப்படி விரும்புவதை பார்க்கிறோம். ஓ நான் அக்கினி ஸ்தம்பமாய் இருப்பதை பார்க்கிறோம். என் ஜனங்களுக்குள்ளே என் ஜனங்களின் நடுவில் என் ஜனங்களின் இருதயத்தில் அவருடைய குடும்பத்தில் நான் உலாவ விரும்புகிறேன். எவ்வளவு நல்ல ஒரு தேவன். ஹல்லேலூயா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில்
தம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களிலே நின்று கதவை தட்டுகிறார். இருதயத்தின் கதவை தட்டுகிறார். ஒருவன் தன்னுடைய இருதயத்தின் கதவை திறந்து கொடுத்தார். அவர் அவனுக்குள்ளே பிரவேசித்து, ஹல்லேலூயா, சிங்காசனம் வேறு எங்கேயும் அல்ல, நம்முடைய இருதயங்களை அவருக்கு திறந்து கொடுத்தாலே அந்த இருதயத்தை அவர் சிங்காசனமாய் மாற்றி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனாய் இருப்பார். ஓ ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை ஆராதனையில என்னிலே என் ஆண்டவருக்கு சிங்காசனம், என்னுடைய இருதயத்திலே என் ஆண்டவருக்கு சிங்காசனம், என்னுடைய வாழ்க்கையிலே என் ஆண்டவருக்கு சிங்காசனம், என் குடும்பத்திலே என் ஆண்டவருக்கு சிங்காசனம். அவர் நான் அல்ல என்னை நடத்துவது, என் ஆண்டவர் என்னிலே ஆளுகை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இதோ மனிதர்கள் மத்தியில் ஒரு முறை கூட பாடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். ஒரு முறை எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்களோடு வாசம் பண்ணுங்கப்பா, எங்களோடு உலாவுங்க தகப்பனே. உங்க சமூகத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் அப்பா. உங்க பிரசன்னத்தை நாங்க அனுபவிக்கணும் ஆண்டவரே. உங்க வழி நடத்துதலை நாங்க ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கணும் ஆண்டவரே. திக்கு தெரியாதவர்களை போல இன்னைக்கு உலகத்திலே நின்று கொண்டிருக்கிறோமே, என்ன செய்வோம் என்று புரியாதபடிக்கு அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறோமே. வலதுபுறமாகலும் இடதுபுறமாகலும் நாங்கள் சாய்ந்து போகாதபடிக்கு எங்களுக்கு முன் சென்று வழி நடத்துகிற, தடைகளை மாற்றி அக்கறை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு சர்வ வல்லமை உடையவர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஜீவ தேவனை பின்பற்றும். இன்றைக்கு மனுஷனை தேடி ஓடுறான். மனுஷனிடத்தில் ஏதாவது கிடைக்குமா என்று தேடி அலைந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். நான் சங்கீதத்தில் அப்படி அல்ல. நாம் அவரை தேடி ஓடி பின்பற்றினார் நன்மையும் கிருபையும் நம்மை தேடி வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சோர்ந்து போக வேண்டாம். ஆமென். அதுல ஒரு பாடல் உண்டு, கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், அதுல ஜீவ தேவன் பின் செல்லுவோம். ஜீவ தேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம்.
காலம் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அதாவது நான் ஆவிக்குரியவைகளை தேடுவேன், கர்த்தருக்குரியவைகளை தேடி ஓடுவேன். ஆண்டவருக்கு எது பிரியமோ அதை தேடி நான் ஓடுவேன். என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அதுதான் என்னுடைய தேடுதலாக இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? என் தேடுதல் வாழ்நாள் முழுவதும் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரை தான், ஜீவித்திருக்கிற ஆண்டவரை தான், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் தான். என்னுடைய தேடல் இதுவாகத்தான் இருக்கும். என்னுடைய தேடல் இதுவாக இருந்தால் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடர்ந்து வரும். ஆமென். அதை தேடி ஒரு தேவனுடைய பிள்ளை ஓட வேண்டாம், அதை நாடி ஒரு தேவனுடைய பிள்ளை ஓட வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சரணத்தை ஒரு முறை கூட இணைந்து பாடுவோமா? தேவ பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவ பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தந்தோம். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தந்தோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனே. கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். சங்கீதத்துல 129வது சங்கீதத்துல 5வது வசனத்துல சொல்லும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரனை பார்க்கலும் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. பாருங்க, தேடல் இதுதான், தேவன் தான், ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. அவருடைய 3வது சரணம், உள்ளமதின் பாரங்களை, உள்ளமதி பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதி பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாரே. இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாரே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனே. கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனே. கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஸ்தோத்திர ஜெபம். ஒரு சரணம் இப்படி இருக்கிறது, தம் கிருபை பெரிதோ. அந்த பாடலிலே ஸ்தோத்திர ஜெபத்தினால் பெருகுதே கிருபை, ஆத்தும பாரம் கண்ணீரோடு சோர்வின்றி நானும் வேண்டிடவே. ஜெபவரம் கிருபை தாருமே அப்பா. ஜெபத்தை பலப்படுத்துவோம். என்னுடைய போராட்டங்களின் மத்தியிலே என்னுடைய ஜெபத்தை நான் பலப்படுத்திக் கொள்ள எனக்கு உதவி செய்யப்பா. ஸ்தோத்திர ஜெபத்தினால் பெருகுதே கிருபை, ஸ்தோத்திர ஜெபத்தினால்
தைரியமாய் சகாயம் பெற தேடி வந்தேன் கிருபை தாருமே. சொல்லுமா, தேடி வந்தேன் கிருபை தாருமே. ஒரு முறை கூட தேடி வந்தேன் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. சொல்லுவோம், இன்னும் தேவை, இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. இந்த மே மாதம் வரையிலும் நம்மை நடத்தின கர்த்தர், நம்முடைய குடும்பத்தை வழி நடத்தின கர்த்தர், நம்முடைய தேவைகளை சந்தித்த கர்த்தர், தேவ சமாதானத்தை தந்தருளின தேவனாகிய கர்த்தர், தைரியப்படுத்தின ஆவியானவர் இந்த புதிய மாதத்திலும் நம்மை ஏந்தி தாங்கி பலப்படுத்த வல்லமை உடையவராய் இருக்கிறார். வீடுகளில் அநேகர் பலவீனத்தோடு காணப்படுகிறீர்கள். வியாதிப்பட்டவர்களாய் சிலர் காணப்படுகிறீர்கள். சிலர் வெகு நாளாய் பாடுகளுக்குள்ளும் வேதனைகளுக்குள்ளும் கடந்து போகிறீர்கள். எங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு மாற்றம் வராத ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தின் வேதனையில ஒரு விடுதலை கிடைக்காதா? எங்களுடைய பெருமூச்சுகளில் ஒரு மாற்றம் ஏற்படாதா? எங்களுடைய துக்கங்களும் சந்தோஷமாய் மாறுகிற ஒரு காலம் உண்டாண்டவரே, எங்களுடைய வேதனை நீங்கி நாங்கள் சந்தோஷத்தை கொண்டாடுகிற காலம் உண்டா என்று கண்ணீரோடு காணப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் உண்டு. ஐயோ, எங்களுடைய குடும்பத்தின் வருங்காலம் எப்படி இருக்கும்? எங்களுடைய பிள்ளைகளுடைய நாளங்கள் எப்படி இருக்கும்? எங்களுடைய தொழில் என்ன செய்வோம்? எங்களுடைய வருமானத்திற்கு என்ன செய்வோம்? எங்களுடைய பிள்ளைகளுடைய வருங்காலம் எப்படி அமையும் என்கிற பல பிள்ளைகளை குறித்த, குடும்பத்தை குறித்த ஆண்டவரே வேதனைகளினாலும் கஷ்டங்களினாலும் நெருக்கங்களினாலும் உடைந்து போயிருக்கிற குடும்பங்களை, தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை வேளையில் நம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். அப்பா, எங்களுடைய தஞ்சம் நீங்க தான், எங்களுடைய அடைக்கலம் நீங்க தான், எங்க கோட்டை நீங்க தான், எங்க மறைவிடம் நீங்க தான். எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுகிற ஆண்டவரை சிறகுகள் உம்மிடத்திலே தான் இருக்கிறது. ஒரு தாய் கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகளுக்குள்ளே மறைத்துக் கொள்ளுவதை போல எங்களுடைய சபையின் எல்லா பிள்ளைகளையும் மறைத்துக் கொள்ளுங்கப்பா. எங்களுடைய வாலிப பிள்ளைகள் உங்களுடைய செட்டைகளுக்குள்ளே மறைந்தவர்களாய் இருக்கட்டுமே, வேத வசனங்களை சார்ந்தவர்களாய் நிற்கட்டுமே. எங்களுடைய வாலிப பிள்ளைகளுடைய திருமணங்கள், வேலைகளை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. ஆண்டவரே, எங்களுடைய சபையில குழந்தைகளுக்காய் காத்திருக்கிறவர்கள் உண்டு. குழந்தை பாக்கியத்தை நீர் கொடுக்க போகிறீர் ஆண்டவரே. கற்பம் தரித்திருக்கிற சகோதரிகள் உண்டு. அவர்கள் இந்த ஆண்டவரை பொல்லாத நாட்களிலே பாதுகாக்கப்படட்டும். அவர்கள் குடியிருக்கிற இடங்களிலே பாதுகாப்பை தாரும். அவர்கள் வேலை செய்கிற இடங்களிலே பாதுகாப்பை தாரும். அவர்கள் குடும்பம் நடத்துகிற குடும்பத்துக்குள்ளே பாதுகாப்பை தாரும். ஏற்று காலத்திலே குழந்தையை பெற்றெடுக்கும் வரையிலும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் பிள்ளைகளை மூடி கொள்ளட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்ப பொறுப்புகளை சுமந்து நிற்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஐயோ ஆண்டவரே, என்ன நடக்கும் என்று கண்ணீரோடு நிற்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு தைரியத்தை கொடுப்பீராக. நான் ஏன் பயப்பட வேண்டும்? எங்களை அழைத்தவர் உண்மை உடையவர், எங்களை நடத்துகிறவர் உண்மை உடையவர். He is unchanging God. அவர் மாறாத தேவன் என்கிற தைரியத்தை தாரும் ஆண்டவரே. இந்த காலையிலும் ஆண்டவரே, கண்ணீரோடு நிற்கிற தேவனுடைய பிள்ளைகளை நீர் பார்க்கிறீரே அப்பா. இருதயம் உடைஞ்சு நிற்கிற தேவனுடைய பிள்ளைகளை நீர் பார்க்கிறீங்களே அப்பா. ஆண்டவரே, பயத்துல துடித்து போய் நிற்கிற தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கிறீரே.
பிள்ளைகளை தைரியப்படுத்துங்க, சமாதானத்தை தாங்க. உலகத்தின் கடைசி பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன கர்த்தருடைய கரங்கள் பிடித்து நடத்தட்டும். எம்முடைய வயது முதிர்ந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கோவிட் நாட்களிலே பாதுகாப்பை தருகிறீரப்பா. ஆண்டவரே, மறைத்துக் கொள்ளுகிறீர். ஆண்டவரே, வழி நடத்துகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு வேண்டுமான போதுமான தைரியத்தையும் பலத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பீராக. ஆண்டவரே, நேசருடைய மார்பலை சாய்ந்து வாழ உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. நீங்க அப்படி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்க சபையை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிராமங்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நகர்களுக்காக ஜெபிக்கிறோம். பட்டணத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சென்னைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா மாவட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா கிராமங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் கிராமங்களின் மேல் இறங்குவதாக. ஆண்டவரே, தேவனுடைய பாதுகாப்பு அந்த கிராமங்களிலே ஆண்டவரே இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆதிவாசிகளின் மத்தியில் தேவனுடைய பராமரிப்பின் கரம் நீட்டப்படுவதாக. ஆண்டவரே, இந்த கோயில் நாட்களில் வீடு இல்லை. ஆண்டவரே, புசிக்க ஆகாரமும் இல்லை. தெருக்களிலே வாழுகிறவர்கள் ஏராளம் உண்டு. அவர்களுக்காக நாங்கள் பாரப்படுகிறோம். ஆண்டவரே, மருத்துவமனைகளில் இருக்கிறவர்களுக்காக இந்த காலை வேளையில் நாங்கள் பாரப்படுகிறோம். ஆண்டவரே, மருத்துவத்தை கவனிக்கின்ற ஆண்டவரே டாக்டர்களுக்காக, நர்சஸுக்காக, கம்பவுண்டர்களுக்காக, ஆண்டவரே டெக்னீஷியன்ஸுக்காக, வாகனங்களை ஓட்டுகிறவர்களுக்காக, துப்புரவு பணிகளில் இருக்கிறவர்களுக்காக, ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய ஜெபங்கள் அவர்களை பலப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். விடுதலை ஆண்டவரே, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவர்கள் விடுதலை அடைந்து சுகமற்று சீக்கிரத்தில் வீடுகளுக்கு போக, நம்முடைய பெற்றோரை பார்க்க, கணவனை பார்க்க, மனைவியை பார்க்க, பிள்ளைகளை பார்க்க, பெற்றோரை போய் பார்க்க, தொடர்ந்து சுகம் அடைந்து தன்னுடைய கடமைகளை செய்ய இந்த காலை வேளையில நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்பா, அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய தமிழ்நாட்டின் எல்லா ஆண்டவரே அரசியல் தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தமிழ்நாட்டின் எல்லா ஆண்டவரே அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஞானத்தை தர வேண்டுமே, வழிநடத்துதலை கொடுக்க வேண்டுமே. ஆண்டவரே, செவ்வனை செய்து முடிக்கத்தக்க பலனை நீர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமே. போராட்டங்கள் வரும் பொழுது, சோர்வுகள் வரும் பொழுது பாதுகாப்பை நீர் அவர்களுக்கு கட்டளை கொடுப்பீராக. எடுத்த பொறுப்பை வெற்றியோடு அவர்களுடைய துறைகளில் கட்சி உறுப்பினர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா எம்எல்ஏக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா எம்பிக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா சென்ட்ரல் ஆண்டவரே மினிஸ்டர்ஸுக்காக ஜெபிக்கிறோம். பிரைம் மினிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். ஜனாதிபதிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா மாநிலங்களின் ஆளுநர்களுக்காக, யூனியன் பிரதேசங்களுக்காக இந்த காலை வேளையிலே நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோமே. பல மிஷனரிகள் பல ஆண்டவரே ஊர்களிலே, பல காடுகளிலே, ஆண்டவரே ஒதுக்கப்பட்ட இடங்களிலே ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உலகம் முழுவதும் நடக்கிற எல்லா சபை ஆராதனைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனைகளை ஆசீர்வதித்து கொடுப்பீராக. தடைபட்டு இருந்தாலும் நீ சீக்கிரத்தில் வாசல்களை திறக்க போகிறேன். நீர் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறேன். ஆண்டவரே, ஒரு எழுப்புதலுக்கு நீர் அற்புதத்தை செய்ய போகிறேன். வழிகளை ஆயத்த பண்ண போகிறேன், ஆயத்தப்படுத்த போகிறேன். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த காலை வேளையில் ஒரு முறை கூட ஊழியங்களிலே ஆண்டவரை ஜெபித்து தாங்குகிற, உழைத்து தாங்குகிற, கொடுத்து தாங்குகிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு, குடும்பங்கள் விருத்தி அடைந்து, தொழில்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு, வேலையில உயர்வை கண்டு, ஆண்டவரே குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்பட்டோம் என்று சொல்லுகிற ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நீர் கட்டளையிடுவீராக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேசும். மெல்லிய சத்தத்தை கேட்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். உட்காருவோம். ஆண்டவர் ஒரு முறை கூட தேவனுடைய வசனத்திற்கு நேராக கடந்து போக நமக்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர்.
சொல்லுவீங்களா? கர்த்தர் நல்லவர்னு சத்தமா சொல்லுவீங்களா? கர்த்தர் நல்லவர். அவர் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் கடந்த காலமெல்லாம் நல்லவராக இருந்தா, நம்மை நடத்துகிறவராக இருந்தா. அநேகர் பலவீனப்பட்டார்கள், இன்னும் அநேகர் பலவீனங்களில் இருக்கிறார்கள். பலவீனப்பட்டவர்களுக்காக சபை அதிகமாய் பாரப்படுவோம். அவர்கள் பூர்ண சுகமடைந்த வீடுகளிலே வந்து சபையிலே சாட்சியாய் கர்த்தர் அவர்கள் ஒவ்வொருவரையும் நிறுத்த வேண்டும். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க நபர்களை குறித்த சாட்சிகளை கேட்கிற ஒரு நாள் வரப்போகிறது. இவைகளெல்லாம் இப்படி நடந்ததா என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு கர்த்தரை துதிக்க போகிற நாட்கள் வரப்போகிறது. ஆகையினாலே தைரியமா இருப்போம். நீங்களும் பாதுகாப்பாக இருங்கள். சபைக்காகவும் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையிலே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்காக நான் நேற்றைய தினத்திலே, அதாவது சனிக்கிழமை நேற்றைய தினத்திலே உங்களுக்கு ஒரு தியானத்தை ஆயத்தப்படுத்தி அனுப்பியிருந்தேன். பொதுவாக இந்த தினம் ஒரு தியானத்தை நான் எழுதினாலும் அதனுடைய கரெக்ஷன்ஸ், அதனுடைய மற்ற வேலைகளை பார்க்கிறவர்கள் என்னுடைய மனைவியும் ஆண்ட்ரூவும் மகன் ஆண்ட்ரூவும் தான். அவர்கள் இதிலே அவர்களுடைய உழைப்பும் இதில் இருக்கிறது. அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நான் கொஞ்சம் கிராமர் மிஸ்டேக் பண்ணுவேன். நான் கொஞ்சம் எனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சஸ்மியம் வந்துடும். அதெல்லாம் என்னுடைய மனைவி தான் உட்கார்ந்து பார்த்து சில வெளியில் சில மணி நேரங்கள் ஆகும். அவர்களை ஒத்துழைக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேற்றைய தினத்தின், அதாவது சனிக்கிழமை தியானத்திலே, தினமொரு தியானத்திலே 1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனத்தை, 1 பேதுரு 4வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நான் உங்களுக்கு ஒரு முகவுரையாக நேற்றைய தினத்திலே நான் அதை பண்ணி போட்டிருந்தேன். அது நம்முடைய செய்தியினுடைய ஒரு முகவுரை தான். எடுத்துக்கொள்ளுங்கள். 1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். நான் ஏன் அதை அழுத்தம் திருத்தமாக மறுபடியும் சொல்லுகிறேன் என்றால், இதை சொல்லுகிறது யார் என்றால் பேதுரு சொல்லுகிறார். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இவரிடத்தில் என்ன தகுதி இருக்கிறது ஜெபியுங்கள் என்று சொல்லுவதற்கு என்று நாம் நினைக்கலாம். உண்மைதான். ஆண்டவர் அவனை ஜெபிப்பதற்கு பணிந்த பொழுது அவன் ஜெபிக்காமல் போன ஒரு காலம் உண்டு. எல்லாருக்கும் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லுவதை போல அவன் ஜெபத்துல லூட்டி அடிச்ச ஒரு காலம் உண்டு. விழுந்து விழுந்து ஜெபித்த ஒரு காலம் உண்டு. அவன் மனம் திரும்பி எங்கே தவறினானோ அங்கே மறுபடியும் தன்னை பலப்படுத்தி கொண்டான் என்பது நமக்கு தெரியும். நான் பலமுறை அவைகளை குறித்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். அது வல்ல இன்றைக்கு பேதுரு என்ன சொல்லிக் கொடுக்கிறார் என்பதை கவனிங்கள். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். எல்லாவற்றுக்கும் முடிவு என்று சொல்லும் பொழுது இயற்கைக்கு முடிவு வரப்போகிறது, காற்றுக்கு முடிவு வரப்போகிறது, மனிதனுக்கு கிடைக்கிற விட்டமின்ஸ் அதற்கு ஒரு முடிவு கிடைக்க போகிறது. உங்களுக்கு காற்றினுடைய அருமை தெரியும் இல்லையா? பிராணவாயுனுடைய அருமை தெரியும். போன மாசத்துல இந்தியா முழுதும் பட்ட பாடு இல்லையா? பாருங்க, இவ்வளவுக்கும் காத்து இல்லாம இல்ல, இயற்கை காற்றுல பிராணவாயு கலந்து இருக்கிறது. சரியா? அதை நாம் சுவாசித்து தான் வாழுகிறோம். ஆனால் அது ஸ்பெசிபிக்காக பர்சனலாக ஒவ்வொருவருக்கும் தேவைப்பட்ட ஒரு நேரம் வந்த பொழுது அது கிடைக்காமல் நூற்றுக்கணக்கான ஜனங்கள் நம்முடைய தேசத்திலே மரித்து போனார்கள்.
கண்களுக்கு முன்பாக மூச்சு விட முடியாமல் மரித்து போனவர்களே. இப்ப பாருங்க, காசு கொடுத்தா கூட சிலிண்டர்ல பிராணவாயு கிடைக்க முடியாத ஒரு காலம். இப்ப முடிவு என்பது எல்லாவற்றுக்கும் முடிவு வரப்போகிறது. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எல்லாம் தண்ணி தாராளம். சென்னையிலிருந்து நாகர்கோவில் போகும் வரையிலும் போற வழிகள் எங்க பார்த்தாலும் ஆறுகள், குளங்கள், ஏரிகள், ஓடைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். வேடிக்கை பார்த்து கொண்டே போகலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பிரயாணப்பட்டு பார்ப்பீர்களே, ஆனால் இந்த தண்ணி எல்லாம் எங்க போயிடுச்சோ அப்படின்னு கேட்க தோணுது. தண்ணிகள் குறைந்து போய்விட்டது. குடிக்கிற தண்ணி இன்னைக்கு காசு கொடுத்து எத்தனையோ வருஷமாக வாங்கி குடிக்கிறோம். தண்ணி குடிப்பதற்கு கிடைக்காமல் போகிற ஒரு காலம். இப்படி கவனிப்பீர்களே, ஆனால் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம் என்கிற ஒரு காலத்திற்குள்ளே நாம் இருக்கிறோம். மனுஷனுடைய சுகம் கிடைக்கும், அவன் பரிபூரண சுகம் அற்றவனாய் வாழுகிற ஒரு கடைசி காலம். பல வியாதிகளினால் கஷ்டப்படுகிற ஒரு காலம். இப்படி ஒரு கடைசி காலத்திற்குள்ளே வந்து நிற்கிறோம். இது கடைசி காலம் என்று இன்றைக்கு தான் உலகம் முழுவதும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடைசி காலம், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம் என்று சொல்லி பல நிகழ்வுகளை வேதம் சுட்டி காண்பிக்கிறது. இதை ஆண்டவர் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாகவே திட்டமாக, தெளிவாக எழுதி மனுஷனுடைய கையில கொடுத்தார். எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்துல முடிவு சமீபித்து போகும், முடிவு சமீபமாய் இருக்கிறது என்கிற செய்தியை வேத புஸ்தகம் ஆயிரக்கணக்கான வருஷத்திற்கு முன்பாகவே என்னென்ன முடிவு சம்பவிக்கும் என்று தெளிவாய் எழுதி கற்றுக் கொடுத்தார். எது எதிலே முடிவு உண்டாகும் என்று தெளிவாய் எழுதி கொடுத்தார். அந்த முடிவுகள் எப்படி காணப்படும், எப்படி உண்டாகும் என்று தெளிவாய் ஆண்டவர் எழுதி காண்பித்து கொடுத்தார். அந்த காலத்திலே நீங்கள் வேத புஸ்தகத்தை ஒரு கையிலே வைத்துக் கொண்டு வலது கையிலே நியூஸ் பேப்பரை எடுத்து பார்ப்பீர்களே, ஆனால் இன்னைக்கு தானே நிறைய வேற செய்தி பேப்பர்கள், செய்தி தகவல்கள் ஏராளம் இருக்கிறது இன்றைக்கு. அன்றைக்கு அப்படி அல்ல. ஒன்றே ரேடியோ அல்லது நியூஸ் பேப்பர். இந்த கையில வேத புஸ்தகத்தை எடுத்து பார்த்து விட்டு வலது கையில நியூஸ் பேப்பர் அல்லது நீங்க நியூஸை கேட்டீங்கன்னா வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டவைகள் எல்லாம் அப்பப்போ நிறைவேறி கொண்டே இருந்தது. சரியா? வேதம் முடிவை குறித்து காண்பிக்கிறது. அந்த நாட்களிலே ஊழியர்கள் எழுந்து உலகத்திற்கு முடிவு வரப்போகிறது என்று சொன்ன பொழுது இந்த பைத்தியங்களுக்கு வேற வேலை இல்லை என்று சொன்ன காலம் எனக்கு தெரியும், எனக்கு ஞாபகம் இருக்கிறது. சின்ன வயதுல எல்லாம் ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடக்கிறது என்று சொன்னால் 1வது நாள், 2வது நாள், 3வது நாள் கண்டிப்பாக எதை குறித்த பிரசங்கம் தான் இருக்கும் என்றால் வருகை குறித்த பிரசங்கம் தான் இருக்கும். அந்த காலத்தில் பாடல் ஒன்றை எழுதினால் வருகையை குறித்த கடைசி சரணம் வருகையை குறித்து தான் இருக்கும். சரியா? செய்திகள் என்றால் வருகை குறித்து தான் நிச்சயமாக இருக்கும். அப்படிதான் ஒரு காலத்தில் ஊழியர்கள் எல்லாம் வருகை சீக்கிரம் அல்லது முடிவு சீக்கிரம், இவைகளெல்லாம் முடிவுகளுக்கு ஆரம்பம் என்று சொன்ன பொழுது அவர்களை ஏற்றுக்கொள்ளுவதற்கு ஒருவரும் இல்லை. ஊழியர்களுடைய குடும்பங்களிலேயே அவர்கள் நகைக்கப்பட்டார்கள், பகைக்கப்பட்டார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. நோவாவுடைய காலத்தில் என்ன நடந்ததோ, நோவா பிரசங்கித்தான், வருஷமாக பிரசங்கித்தான். ஆனால் அவனுடைய பிரசங்கத்தை கேட்பதற்கும் அந்த பிரசங்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் அவன் வேலையை கட்ட ஆரம்பித்த பொழுது பார்த்திருப்பார்கள். அந்த வழியாய் போகிறவர்கள் வருகிறவர்கள் பார்த்திருப்பார்கள், இவன் என்ன பைத்தியக்காரனை போல ஒரு மலையில போய் உட்கார்ந்து வேலையை கட்டுகிறானே, முடிவு வரப்போகிறது என்று சொல்லுகிறானே, ஜலப்பிரளயம் வந்து அத்தனை பேரையும் அள்ளி கொண்டு போகிறது என்று சொல்லுகிறானே, இது என்ன நடக்கவா போகிறது? நம்பவில்லை. இவ்வளவு சீக்கிரத்தில் முடிவு வந்துவிடும் என்று சொல்லி யாருமே நினைக்கவில்லை. இவ்வளவு அழகான உலகம், நேர்த்தியான உலகம், என்ன சுகம், என்ன இயற்கை, என்ன சீதோசனம், இவ்வளவு அழகான உலகம் அழிந்து போகுமா? இவனுக்கு பைத்தியம்
இவனுக்கும் இவனுடைய குடும்பத்திற்கும் எல்லாம் போக இப்பொழுது எல்லாம் ஏற்றுக்கொள்ளாத பொழுது ஆண்டவர் ஒரு நூதன பிரசங்கியாரை எழுப்பினார். தெரியுமா உங்களுக்கு யார் என்று? அவர்கள் தான் விஞ்ஞானிகள். சரியா? வேதம் சொன்னதை, தேவனுடைய மனுஷர்கள் சொன்னதை இப்பொழுது விஞ்ஞானிகள் எடுத்து சொல்ல ஆரம்பித்தார்கள். முடிவு சீக்கிரம் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். இவைகள் இப்படி சம்பவித்துக் கொண்டிருக்கிறது, இப்படியானால் உலகம் சீக்கிரத்தில் முடிந்து போய்விடும் என்று சொல்லி ஆண்டவர் நூதன பிரசங்கியார்களை எழுப்பினார். அவர்கள் தான் விஞ்ஞானிகள். ஒவ்வொரு தேசங்களில் இருந்தும் விஞ்ஞானிகள் எச்சரித்தார்கள். இயற்கை ஆவலர்கள் இந்த உலகத்திலே சம்பவிக்க போகிறவைகளை சுட்டி காண்பித்து உணர்த்தினார்கள். உணரவில்லை. கவனிங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் சுபிட்சமாக தான் போய் கொண்டிருந்தது. உலகத்தில் வருஷத்திற்கு வருஷம் கண்டுபிடிப்புகள் பெருகினது. வருஷத்திற்கு வருஷம் கண்டுபிடிப்புகள் பெருகினது. ஏராளம் மனிதனுடைய அறிவு பெருக்கத்தினாலே ஏராளம் கண்டுபிடிப்புகள் கிடைத்தது. அறிவின் உச்சக்கட்டத்தில் மனிதன் ஆடிக்கொண்டிருந்தான். விஞ்ஞானத்தின் உச்சக்கட்டத்தில் மனிதன் ஆடிக்கொண்டிருந்தான். இந்த வருஷம் இப்படி, ஆனால் இன்னும் சில வருஷங்கள் கழித்து நம்முடைய உலகத்தினுடைய விஞ்ஞானம் எவ்வளவு வளர்ந்து போய் இருக்கும். அப்படிதான் மனுஷன் நினைத்துக் கொண்டிருந்தான். 2019 வருஷம் ஒரு சின்ன தூறல் ஆரம்பித்தது. சீனாவிலே ஒரு சின்ன தூறல் ஆரம்பிச்சு சீனாவிலிருந்து பரவி அது போன வருஷம் 2020 வருஷம் ஒரு பெரிய ஒரு மழை பெய்தது. அந்த மழை வேறு ஒரு மழையும் அல்ல, அது கொரோனா என்று சொல்லப்படுகிற ஒரு கிருமிதான். அதுதான் ஒரு மழையாக பொழிஞ்சிச்சுன்னு வைங்க. உலகம் ஆடி போயிடுச்சு. ஒரு நுண்ணிய கிருமிதான் அது. கவனிங்கள், மனுஷன் அப்பவும் உணரவில்லை. 2019 மனுஷன் உணரவில்லை. 2020 மனுஷன் உணரவில்லை. ஆண்டவர் மனுஷனுக்கு ஏராளம் எச்சரிப்பு மணிகளை அடித்து காண்பித்தார். அந்த மணிகளை மனுஷன் மதிக்கவில்லை. அப்படி ஒரு மணிதான் 2019 வருஷம் சீனாவில் ஆரம்பிச்ச மணி. சரியா? அந்த கொரோனா என்று சொல்லப்படுகின்ற அல்லது COVID-19 என்று சொல்லப்படுகின்ற ஒரு சின்ன கிருமியை எந்த மனுஷனாலும், எந்த விஞ்ஞானத்தாலும், எந்த ராணுவத்தாலும் மேற்கொள்ள முடியவில்லை. உலகமே நடுநடுங்கி போனது. அவனிங்க, நான் ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். அந்த கிராமத்திலே ஒரு 4-5 வீடு தாண்டிச்சுன்னா நான் CSI சபையில தான் பிறந்து வளர்ந்தவன். எங்களுடைய CSI சர்ச் இருக்கிறது. எங்க வீட்டுக்கு பின்னாடி, அதாவது சபையில யாராகிலும் மரித்து போனால் அதனுடைய கல்லறை தோட்டம் எங்களுடைய வீட்டினுடைய பின்புறத்திலே தான் இருக்கிறது. எங்களுக்கு யாரோ மரித்து போனார்கள் என்கிறது எப்படி தெரியும் என்று சொன்னால், அந்த கோயில் கூட்டி அந்த கல்லறை தோட்டத்துல குழி வெட்டுகின்ற இடத்துல வந்து உட்கார்ந்து ஒரு தோசைக்கல்ல மாதிரி ஒரு மணியை கட்டி தொங்க விட்டு அதுல ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை டாங் அப்படின்னு ஒரு அடி அடிப்பார். இந்த பெல்ல கேட்ட உடனேயே ஊருக்காரங்க எல்லாம் சர்ச்சை சுத்தி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தகவல் தெரியுமா? ஐயோ, நம்ம சர்ச்சில் யாரோ இறந்து போயிட்டாங்க, தகவல் போயிடுச்சா. அப்புறம் விசாரிப்பாங்க. அப்பெல்லாம் போன் வசதி ஒன்றும் பெருசு இல்லை. விசாரிப்பாங்க. வாயு வழி செய்தியாக சபை குடும்பங்களுக்கெல்லாம் அது போய் சேரும். சரியா? கவனிங்க, சில மணி நேரம் கழித்து அந்த பெல் டிஃபரெண்டாக மாறும். வேகமாய் அடிக்க ஆரம்பிப்பார். நானும் உதவி செய்திருக்கிறேன். சின்ன பையன் விளையாட்டு நேரத்தில் போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நேரம் வீட்டுக்கு பின்னாடி ஒரு 300 அடி 500 அடி தாண்டிடுச்சுன்னா வீட்டுக்கு பின்னாடி கல்ற தோட்டம். எங்க ஊர்ல ஒன்னே வீடுகளுக்கு பின்னாடி கல்ற தோட்டம் இருக்கும், எல்லா வீடுகளுக்கும் இருக்கும். அது சர்ச்சில் கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க. கல்ற தோட்டங்கிறது எங்களுக்கு ஒரு பெருசா ஒரு பயப்படுகிற காரியமாக அந்த நாட்களில் இல்லை.
சரி, ஆக போய் அடுத்த பெல் எப்படி அடிப்பார்கள் என்றால் வேக வேகமாக அடிப்பார்கள். இந்த பெல் மாறுவதனுடைய காரணம் என்னவென்றால் அடக்க ஆராதனை ஆரம்பிக்க போகிறது. வருகிறவர்கள் வரலாம். கவனிங்கள், ஆரம்பத்தில் அரை மணி நேரத்திற்கு ஒரு பெல் தான். எப்போதோ ஒரு நிலநடுக்கம் தான், எப்பொழுதோ ஒரு சுனாமி தான், எப்பொழுதோ ஒரு பூமி அதிர்ச்சி தான், எப்பொழுதோ ஒரு எரிமலை வெடித்தது, எப்பொழுதோ ஒரு இயற்கை பேரிடர் நடந்தது, அதுல சிலர் மரித்து போனார்கள். வருஷக்கணக்கா வச்சு பேசுவாங்க. தெரியுமா, கலியுகம், உலகம் அழிய போகிறது, கலியுகத்தின் முடிவுக்குள்ள நம்ம வந்துட்டோம் என்றெல்லாம் சொல்லி ஒரு முடிவை குறித்து தான் பேசுவார்கள். ஐயோ அழிய போகிறதோ என்று சொல்லி பேசுவார்கள். ஆனால் பெல் இப்ப வேகமா அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. எப்படி பெல் வேகமா அடிக்க ஆரம்பிச்சிருக்கு? எப்பொழுதோ நடந்த பூமி எதிர்ச்சிகள் ஒரு நாளைக்கு எங்கேயாச்சும் சில இடங்களில, சில தேசங்களில இன்றைக்கு தொடர்ந்து பூமி எதிர்ச்சி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. முன்பு எப்பொழுதோ நடந்த எரிமலைகள் வெடிக்கிறது. இன்றைக்கு தொடர்ந்து எங்கேயாவது ஒரு எரிமலை அல்லது பல எரிமலைகள் வெடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. எப்பொழுதோ ஒரு முறை வந்த சுனாமி இன்றைக்கு எங்கேயோ ஒரு தேசத்துல அது ஒவ்வொரு நாடும் பயமுறுத்தி கொண்டுதான் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய எச்சரிப்பு மணி அதிகரித்திருக்கிறது. இவைகள் சம்பவிக்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறது என்று உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பரலோகத்திற்கு போவதற்கு முன்பு மத்தேயு 24வது அதிகாரத்திலே இனி சம்பவிக்க போகிறவைகளை குறித்து ஆண்டவர் ரொம்ப விளக்கமாய் சொல்லுகிறார். பல ஆயிரம் வருஷங்களுக்கு பின்பு என்ன சம்பவிக்கும், எப்பொழுது நான் வருவேன், எப்பொழுது இந்த உலகத்திற்கு முடிவு வரும் என்பதை ஆண்டவர் ரொம்ப அழகாய் சொல்லிக் கொடுக்கிறார். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கவனிங்கள். ஒரு COVID-19 உலகம் முழுசும் 2-3 வருஷமா தலகீழா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த COVID-19க்கு 100க்கு 100 இதுதான் தடுப்பு மருந்து என்று சொல்லுவதற்கு எந்த நாடும் இதுவரையிலும் இல்லை, எந்த மருந்தும் இதுவரையிலும் இல்லை. சரி, அது முடிஞ்சு போயிச்சா? அடுத்த மணி அடிக்குது. கருப்பு பூஞ்சையா அடுத்த மணி அடிக்கிறது. அதற்கு பின்பு அடுத்தது இனி ஒன்று வருகிறது பாருங்கள். அது போன வருஷம் முடிந்தது 1வது அலை, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்தது 1வது அலை, போன வருஷம் வந்தது போன வருஷம் முதல் அலை, இது 2வது அலை, இனி 3வது அலை வரப்போகிறது. 3வது அலை முடிந்து போகுமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒருவேளை முடியவில்லை, 4வது அலை வந்துவிட்டால் பாருங்க, பெல் அடிக்கடி அடிக்க ஆரம்பிக்குது. பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது மாதிரி இருக்கிறது இல்லையா? மனுஷனால ஒன்னும் செய்ய முடியாது. அதாவது சில நாடுகள் சேர்ந்து அல்லது உலக நாடுகள் ஐக்கிய சபை சேர்ந்து பாடுபட்டாலும் இவைகளை ஒன்றும் அவர்கள் செய்ய முடியாது. சீனா யுத்தம் செய்தால் நேர போய் சண்டை போட்டுட்டு வந்துடலாம். இது சீனாவுடைய யுத்தம் இல்லையே. சீனா இதற்குள்ள இருந்தாலும் இது சீனாவுடைய யுத்தம் அல்ல. தேவன் மனுஷனுக்கு விரோதமாக தேவனை மறந்து ஓடிக்கொண்டிருக்கிற மனுஷனை உணர்த்துவதற்காக தேவன் அனுப்பி இருக்கிற ஒரு வாதை என்று சொல்லலாமே. ஏன்னா அமெரிக்காவுடைய அணு ஆயுதத்தை தடுத்து நிறுத்தலாம் என்று நாடுகள் இருக்கலாம். இஸ்ரவேலுக்கு விரோதமான ராணுவ தளவடங்களை அனுப்புகின்ற பலஸ்தீனத்தை தடுத்து நிறுத்துவதற்கு அவர்கள் பல வித்தைகளை கண்டுபிடித்து வைத்திருக்கலாம். COVID-19 தடுத்து நிறுத்துவதற்கு எந்த படை அனுப்ப முடியும்? எந்த ஏவுகணைகளை அனுப்ப முடியும்? அப்ப என்ன வரும் என்று சொன்னால், இப்படியே வாழ்ந்து பழகி கொள்ள வேண்டியதுதான். கொஞ்சம் இந்த கொரோனா வந்த காலத்துல சொன்னாங்க, வாழ்நாள் முழுசும் இன்னை மாஸ்க் போட்டுக்கிட்டு
அப்படிதானே பேசினாங்க இல்ல? சானிடேஷன் வச்சு கையை தொடச்சு கையை கழுவிட்டு கை கால்களை கழுவிட்டு முகத்தை கழுவிட்டு வெளியில போயிட்டு வந்த உடனே குளிச்சுட்டு, சரியா, எதை தொட்டாலும் உடனே மறுபடி கையை சுத்தம் பண்ணிட்டு இவைகளோடு சேர்ந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கவனிங்கள், இது இனி தொடர்ந்தால் தொடருமையானால் ஆண்டவர் நம்மை உணர்த்துகிற காரியம் அதுதான். இவைகள் சம்பவிக்கும் பொழுது ஆயத்தப்படுங்கள். அதாவது என்ன? முடிவு சமீபம். முடிவுன்னு சொன்ன உடனே முழு உலகம் அழிஞ்சு போயிட போகுது என்கிற முடிவு அல்ல. ரெண்டு விதமான முடிவு. ஒரு முடிவு எப்படிப்பட்ட முடிவு என்று சொன்னால், ஒருவேளை நமக்கு மரணம் வந்துவிட்டால் அந்த முடிவை நான் சொல்லுகிறேன். ஒருவேளை நாம் மரித்து போனால், இயற்கையாக மரித்து போனால், அல்லது COVID-19 வந்து மரித்து போனால், நான் ஆயத்தமா? நான் ஆயத்தமா? கர்த்தரை சந்திப்பதற்கு ஆயத்தமா? அதற்குத்தான் ஆயத்தப்பட சொல்லுகிறது வேதம். முடிவு சமீபப்பா. ஒரு தரம் இந்த உலகத்தில் பிறப்பதும் பின்பு மரிப்பதும் எல்லாருக்கும் தேவன் நியமித்திருக்கிற காரியம் என்று வாசிக்கிறோம். இது எல்லாருக்கும் உரிய மரணம் தான். சரியா? ஒருவேளை எனக்கு மரணம் வந்துவிட்டால் நான் என் ஆண்டவரை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட வேண்டுமே. இரண்டாவது, இனி ஒரு மரணம், இனி ஒரு காரியம் இருக்கிறது. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவுடைய வருகை இருந்து விட்டால், இயேசு வந்து விட்டால், ஒருத்தர் சொன்னாரு, நீ 100 வருஷம் வாழ்றது மாதிரி திட்டம் போடு, உழைக்கலாம்ப்பா, வேலை செய்ப்பா, அது தப்பு இல்லை. ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் இயேசு வந்து விட்டால் நான் அவரோடு போவதற்கு ஆயத்தமா இருக்கிறேனா? புரியுதா? நான் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறேனா? அவர் மத்திய ஆகாயத்தில் வரும் பொழுது மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாம் 1 தெசலோனிக்கரின் படி எடுத்துக் கொள்ளப்படுவார்கள், மறுரூபமடைந்து எடுத்துக் கொள்ளப்படுவார்கள், உயிரடைந்து எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். உயிரோடு இருக்கிற நாம் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. முடிவுதானே அது. அப்ப அந்த முடிவிற்கு நான் ஆயத்தமா? அந்த முடிவிற்கு நான் ஆயத்தமா? தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னவென்றால், முடிவுக்கு ஆயத்தப்பட வேண்டும். உலகத்திலே சம்பவித்துக் கொண்டிருக்கிற காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது இது முடிவுக்குரிய காலம், நாம் முடிவுக்கு ஆயத்தப்பட வேண்டிய காலம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இந்த ஆயத்தப்பட வேண்டியது, நாம் எவ்வளவு வேகமாய் ஆயத்தப்பட வேண்டும் என்பதை ஒரு காரியத்தை கொண்டு சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் ஏறத்தாழ ஏராளம் வருஷங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். ஆண்டவரிடத்தில் மோசே ஆண்டவர் அனுப்புகிறார். ஆண்டவர் மோசேயை எகிப்து பார்வோனிடத்தில் அனுப்புகிறார். ஆண்டவர் அனுப்பின பொழுது பார்வோன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பார்வோன் ஏற்றுக்கொள்ளாத பொழுது ஆண்டவர் அவனுக்கு சில அடையாளங்களை காண்பிக்க சொல்லுகிறார். அதெல்லாத்தையும் அவர்கள் செய்த பொழுது அவர்களுடைய பூஜாரிகளும் அதை செய்தார்கள். அதற்கு பின்புதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தண்ணீரை அடிப்பதற்கு சொல்லுகிறார். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிந்தானே, தண்ணீரை அடித்த பொழுது எகிப்தினுடைய எல்லா நீர்நிலைகளும் என்ன செய்து போயிடுச்சு? தண்ணினால ரத்தமா மாறி அதனுடைய மீன்கள், முதலைகள், அதெல்லாம் அவங்களுடைய தெய்வங்கள் எல்லாம் செத்து மிதந்து போயிடுச்சு இல்லையா? அவர்களால் ஒண்ணுமே செய்ய முடியல. சரி, இதுதான் ஒண்ணும் செய்ய முடியல. அப்போ மனம் திரும்பல. மறுபடியும் ஆண்டவர் எதை அனுப்புகிறார்? நீங்க அந்த வசனங்கள்ல படிச்சு பார்த்தீங்கன்னா, யாத்ராகமத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் என்ன செய்யறார் பாருங்க. தவளைகளை அனுப்புகிறார், இருளை அனுப்புகின்றார், கடைசியாக சங்கார தூதனை பிடித்து ஆண்டவர் அனுப்புகிறார். சரியா? இதுல ஏதாகிலும் ஆண்டவர் அனுப்பின ஒரு யுத்த தளபடம், இதெல்லாம் தான் ஆண்டவருடைய யுத்த தளபடம். ஆண்டவருடைய யுத்த கொடோன்ல என்ன இருக்கிறது என்று பாருங்கள். இது த லீஸ்ட். நான் சொல்லுவேன், இதுதான் ஆண்டவருடைய யுத்த படையில இருக்கிற த லீஸ்ட்
ராணுவ தளவடங்கள், யுத்த தளவடங்கள். பார்வோனுக்கு விரோதமாக ஆண்டவர் அனுப்பின அவருடைய படைகளை பாருங்கள். யாரா எதிர்த்து நிற்க முடியுமா? அந்த காலத்துல எகிப்தியர்களுடைய படைகள் தான், ராணுவ பலம் தான் உலகத்திலேயே பெயர் பெற்றது. அந்த ராணுவ படையை கொண்டு தேவனுடைய யுத்த படையை ஜெயிக்க முடிந்ததா? யுத்தம் செய்ய முடிந்ததா? தடுத்து நிறுத்த முடிந்ததா? ஏதாவது ஒரு சின்ன உதவி ஜனங்களுக்கு செய்ய முடிந்ததா? முடியாது, முடியவில்லை. கவனிங்க, இதைதான் இந்த நாட்களின் பார்வோனுக்கு விரோதமாகவும் தேவன் அனுப்ப ஆரம்பித்திருக்கிறார். இதெல்லாம் ரொம்ப அற்பமாக இருக்கும். எந்த மனுஷனாலும் தடுத்து நிறுத்த முடியாததாக இருக்கும். அப்ப என்ன செய்ய வேண்டும்? இவைகளெல்லாம் தேவன் அடிக்கிற எச்சரிக்கையின் மணிகள், எச்சரிப்புகள், தேவன் அனுப்புகிற எச்சரிப்புகள். அப்ப தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த காலத்தை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நான் அதிக வேத வசனங்களுக்குள்ளே இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த சம்பவங்கள். இனி காலம் செல்லாது அன்று ஒரு அழகாய் சொல்லிக் கொடுக்கிறார். ஆக ஒரு கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். அது உலகத்தின் கடைசி காலமாக இருக்கலாம், அல்லது அது நம்முடைய கடைசி காலமாக இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆயத்தப்படுவோம். ஒன்றாவதாக, முடிவு சமீபம் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது அவருடைய வருகைக்காக அல்லது அவரை சந்திப்பதற்காக நம்மை ஆயத்தப்பட ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவதாக, அந்த வசனத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களே ஆனால், அந்த வசனத்தில் 1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து. இரண்டாவதாக, ஒன்றாவதாக முடிவு சமீபம், ஆயத்தப்படு என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக முடிவு சமீபம், ஜெபத்திலே நீ ஆயத்தப்படு, ஜெபித்து நீ ஆயத்தப்படு என்று சொல்லுகிறார். கவனிங்கள், இன்றைக்கு உலகத்தில் 2 ஆயத்தங்களை பார்க்கிறோம். ஒன்று, அந்தி கிறிஸ்துவுக்காக எல்லா நாடுகளும் எல்லா நாட்டு தலைவர்களும் விஞ்ஞானமும் அறிவும் உலகத்தின் பணக்காரர்களும் இணைந்து அந்தி கிறிஸ்துவுக்கு உலகத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. கவனிங்கள், அந்தி கிறிஸ்துவுக்கு உலகத்தை, அவனுடைய வருகைக்கு உலகத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. விஞ்ஞானத்தினுடைய உச்ச கட்டத்தில் இருக்கிறோம் இல்லையா? விஞ்ஞானத்தினுடைய உச்ச கட்டத்திற்குள்ளே இருக்கிறோம். இனி மனுஷனுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இருக்கிறது என்கிற ஒரு கேள்வியில இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற 21வது நூற்றாண்டில் வாழுகிற நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்தி கிறிஸ்துவனுடைய வருகைக்கு வேதத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது, நிறைவேற போகிறது என்று சொன்ன பொழுது பைத்தியமாய் நினைத்தவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு கண்ணெதிரே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்திற்காக பாருங்க, எல்லாத்துக்கும் கார்டு, எல்லாத்துக்கும் ஐடி இல்லையா? எல்லாத்துக்கும் கார்டு, எல்லாத்துக்கும் ஐடி, எல்லாருக்கும் ஐடி. இனி இப்பவுமே வாங்குறது விற்கிறது எல்லாம் கார்டு தான். 5 ரூபாய்க்கு கார்டு தைக்கிறோம், 50 ரூபாய்க்கு கார்டு தைக்கிறோம், வாங்குற பொருளுக்கு கார்டு தைக்கிறோம். ஜனங்க கையில இப்ப பணப்புழக்கம் இல்லை. சீக்கிரத்தில் வரப்போகிறது பணம், அச்சடிக்க போகிறதை நிறுத்த போகிறோம். பரிமாற்றங்கள் எல்லாம் இதுதான். இப்ப சில நாடுகள்ல சம்பளத்தை கையில கொடுக்கிறதே இல்லையா? கொடுக்கிற சம்பளத்தை அந்த மாதத்திலேயே செலவு பண்ணி முடிச்சிடணுமா? மீதி வச்சா அது கவர்மெண்ட்டுக்கு போயிருமா? நினைச்சு பாருங்க, இதெல்லாம் எங்க நம்ம உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறது. கவனிங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் அந்தி கிறிஸ்துவுக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள்? எந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள்? ஆயத்தப்படுகின்ற இயேசு கிறிஸ்து மத்தியாகாயத்தில் வரப்போகிறாரே,
வரப்போகிற இயேசுவை சந்திப்பதற்கு, அல்லது மரணம் வந்து கொண்டிருக்கிறது, அந்த மரணத்தை சந்தித்து மரணத்திற்கு பின்பு அவரோடு கூட நான் வாழுவதற்கு நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமா? நம்முடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? நம்முடைய சபைகளிலே நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமா? இந்த காலை ஆராதனையிலே ஜூன் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவர் நம்மை ஆயத்தப்பட சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, எதிலே ஆயத்தப்பட சொல்லுகிறார்? ஒன்று, முடிவு வரப்போகிறது, மரணத்திற்கு ஆயத்தப்பட, அல்லது அவருடைய வருகை உயிர்த்தெழுதலுக்கு ஆயத்தப்பட, அல்லது மறுபம் அடைந்து அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தப்பட அவர் நம்மை அழைக்கிறார். இரண்டாவது, ஜெபத்தின் மூலமாய் நாம் ஆயத்தப்பட அழைக்கிறார். சரியா? அதை தான் அழகா சொல்லுகிறார் பாருங்கள். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். ஜெபம் பண்ண வேண்டும். ஏன் ஜெபம் பண்ண வேண்டும்? ஜெபம் என்பது மனுஷனுக்குள்ளே பக்தி விருத்தியை தரும். ஜெபிக்க மனுஷனுக்குள்ளே பரிசுத்த விருத்தி உண்டாகும். வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். பாருங்கள், more holiness, இன்னும் மேலான பரிசுத்தம். பரிசுத்த ஆயத்தம் எனக்கு உள்ளே உண்டாய்கொண்டே இருக்க வேண்டும். இந்த பரிசுத்த ஆயத்தம் எப்பொழுது உண்டாகும் என்று சொன்னால், என்னுடைய more prayer, என்னுடைய அதிக ஜெபம். ரொம்ப ஆழமாய் கொண்டு போய் பிரசங்கம் பண்ண விரும்பவில்லை. இதை கேட்கிற ஒரு வேதத்தை அறியாத ஒரு சகோதரன் கூட இன்றைக்கு ஆண்டவரால் தொடப்பட வேண்டும். கவனிங்கள், அதற்கேற்ற விதத்தில் ஒரு சுவிசேஷ செய்தியாக நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் மனுஷனை பரிசுத்தத்துக்குள்ளே வழி நடத்தும். ஜெபம் மனுஷனுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை பரிசுத்தப்படுத்தும். சரியா? தாவீது பாவம் செய்து விட்டேன், 2 சாமுவேல் 11-12 அதிகாரங்களிலே நீங்கள் படித்து பார்ப்பீர்களே, ஆனால் அங்கே அவனுடைய பாவத்தை குறித்தும், பாவத்தின் உணர்த்துதலை குறித்தும், பாவத்தின் தண்டனையை குறித்தும், பாவத்தின் சம்பளத்தை குறித்தும், பாவத்திலே அவன் மனம் திரும்புவதற்காக அவன் தேவ சமூகத்திலே விழுந்து கிடந்து அவன் ரெட்டை உடுத்தி அவன் சாம்பலை அள்ளி போட்டுக்கொண்டு அவன் உபவாசித்து ஜெபிக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். அதனுடைய விளக்க உரைதான் சங்கீதம் 51வது சங்கீதம். 51வது சங்கீதத்தினுடைய 1-2 வசனங்களை நாம் வாசிப்போமே, ஆனால் 51வது சங்கீதத்தினுடைய 1-2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். தேவனே, உம்முடைய கிருபையின்படி எனக்கு இரங்கும், உம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவம் அற என்னை சுத்திகரியும். பாருங்கள், ஜெபம் எதற்கு என்று சொன்னால், சுத்திகரிப்பை பெறுவதற்காக. நான் பிழை விட்டு விட்டேன், என்னிலே மறைவான பாவம் உண்டாகி போனது, நான் துணிகரமாய் பாவம் செய்து விட்டேன், ஆண்டவரே நான் பாவி என்று உணர்கிறேன். நான் தன்மேல் தீர்க்கதரிசி உணர்த்தி கொடுத்த பொழுது அவன் பாவத்தை உணர்கிறான். He confessed. அவன் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுகிறான். பாருங்கள், ஜெபிக்க உணர்த்தப்படுகிறான், ஜெபிக்க தூண்டுகிறான், ஜெபிக்க ஓடுகிறான். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முடிவு சமீபம், ஆயத்தப்பட சொல்லுகிற ஆண்டவர், உன்னுடைய ஜெபத்தினாலே உன்னை ஆயத்தப்படுத்து,
உன்னுடைய பரிசுத்தத்தை ஆயத்தப்படுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த கடைசி நாட்களிலே நாம் ஜபத்திற்கென்று ஆயத்தப்பட வேண்டும், ஜெபித்து ஆயத்தப்பட வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், தெளிந்த புத்தி உள்ளவனாய் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்திலே தெளிந்த புத்தி வேண்டும். புத்தி தெளிந்த இளையகுமாரனை நாம் பார்க்கிறோம். அவன் புத்தி தெளிந்த பொழுது he started to pray. அவன் ஜெபிக்கிறான். ஐயோ ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். தகப்பனே, உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன். ஜெபித்து விட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபித்து ஒப்புரவாகி விட்டு தன்னுடைய தகப்பன், உலகத்தில் இருக்கிற தகப்பனிடத்தில் ஓடி போய் அறிக்கை செய்து ஒப்புரவாகிறான். பாருங்கள், புத்தி தெளிந்து ஜெபிக்கிறவர்கள் இன்றைக்கு புத்தி தெளியணும். இன்னைக்கு ஜெபம்னாலே என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், உப்பு கேட்கிறது, மிளகா கேட்கிறது, அரிசி கேட்கிறது, துணி கேட்கிறது, வீடு கேட்கிறது. அதற்காக தான் ஜெபம் இல்லை. ஜெபம் அதற்காக இல்லை. அவைகளை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அவைகளை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். என்னை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, முடிவு சமீபமாய் இருக்கிறது. ஆயத்தப்படுவோம். அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம். அல்லது மரணத்தை சந்திக்க ஆயத்தப்படுவோம். முடிவு சமீபமாய் இருக்கிறது. ஜெபம் பண்ணி பரிசுத்தத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். பரிசுத்தத்தில் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபத்தை பாருங்கள். அவர் போய் தெரிகிறது, அவருக்கு மரணம் சம்பவிக்க போகிறது தெரிகிறது. சீசர்களிடத்தில் சொல்லுகிறார், போய் ஜெபிங்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் ஜெபத்திலே உணரவில்லை. ஜெபத்திலே உணரவில்லை. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அவர்கள் அறிந்திருந்தாலும் ஜெபத்தை அவர்கள் உதாசீனப்படுத்தினார்கள். சரியா? நீங்கள் படிக்கும் பொழுது லூக்கா 22வது அதிகாரம் 42வது வசனத்திலே, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ஜெபம் வாழ்க்கையிலே உண்டாகிற சூழ்நிலைமைகளை அறிந்து அதை செய்வதற்கு ஜெபம். பரிசுத்தத்திற்கு ஜெபம் தேவை. அடுத்தது தேவ சித்தத்தை அறிந்து ஜெபம் தேவை. சிசுகளிடத்தில் ஏன் ஜெபிக்க சொல்லுகிறார் தெரியுமா? பிசாசானவன் உங்களை என்ன செய்ய போகிறான்? சோதிக்க போகிறான். அந்த சோதனையிலே நீங்கள் ஜெயிக்க வேண்டுமே ஆனால் ஜெபிக்க வேண்டும். இந்த நாட்களிலே பாருங்கள், எத்தனை வேதனை, எத்தனை சோதனை, எத்தனை ஊழியர்களுடைய மரணம், எத்தனை ஊழியர்களுடைய குடும்பங்கள் கைவிடப்பட்டது, எத்தனை விசுவாசிகள் கைவிடப்பட்டார்கள், எத்தனை விசுவாசிகளுடைய குடும்பங்களிலே இழப்புகள், நாசங்கள், மோசங்கள். இதை அறியும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் தேவ சித்தத்தை அறிவதற்காக ஜெபத்திலே கிடக்க வேண்டிய காலம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் ஜெபம் பண்ணுங்கள். சீசர்கள் எப்படி ஜெபித்தார்கள்? 22வது அதிகாரம் 40வது வசனத்துல அவிடத்திலே சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பயங்கர சோதனை வரப்போகிறது, ஆரம்பித்திருக்கிறது. இந்த சோதனைகளிலே நாம் தேவ சித்தத்தை கண்டுபிடிக்க நமக்கு ஜெபம் தேவை. பலனடைய, இந்த சோதனைகளை ஜெயிக்க நமக்கு ஜெபம் தேவை. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஜெபத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் தெரியுமா? ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இனி ஜாக்கிரதையாய் ஜெபத்தை ஜாக்கிரதையாய் செய்ய வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். ஏனோ தானோ என்று செய்ய வேண்டிய காலத்தில் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளை தேவைக்காக ஜெபிக்க வேண்டிய காலத்தில் அல்ல. இப்பிரபஞ்சத்திற்காக உலகம் ஜெபிக்க வேண்டிய ஜெபிப்பதற்காக அல்ல. எதற்கு ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிப்பதற்கு ஜாக்கிரதையாய் ஜெபிக்க வேண்டிய காலம். இந்த காலை வேளையிலே நான் சபையை உணர்த்த ஆவினால் உணர்த்தப்படுகிறேன்.
சபையே, தேவச்சனமே, அருமையான மூப்பர்கள், அருமையான ஊழியங்களில் உதவியா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், கொடுத்து தாங்குகிற தேவனுடைய பிள்ளைகள், உழைத்து தாங்குகிற தேவனுடைய பிள்ளைகள், எங்களையும் குடும்பத்தையும் அதிகமாய் நேசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டிய காலம். நான் என் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுத்துவதற்காக, என்னை நான் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்கு செலவழிக்க வேண்டிய காலம் இது. இன்னும் ஏன் ஜெபிக்க வேண்டும்? அவரோடு ஐக்கியப்பட. இதற்காக தான் நான் ஜெபிக்க வேண்டும். இன்னும் எனக்கு ஆண்டவரே இது வேணும், ஆண்டவரே அது வேணும், ஆண்டவரே. இந்த கடைசி காலத்தில் அதற்கல்ல ஜெபம். கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒரு முடிவு, ஒரு கடைசி காலத்துல நான் வந்திருக்கிறது நன்றாக தெரிகிறது. இனி சோதனை அல்ல, சோதனைகளின் காலம். இனி வேதனையின் காலம் அல்ல, வேதனைகளின் காலம். ஒரு பயங்கர காலத்துக்குள்ளே நாம் கால் வைத்துக் கொண்டிருக்கிறோம், போய்கொண்டே இருக்கிறோம். அது போக போக ஆழமாய் தெரிகிறது, அது போக போக வேதனையாய் தெரிகிறது, அது போக போக ஐயோ என்று சொல்லுகிறதை போல தெரிகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, சபை ஆயத்தப்படுவோம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாகினாலே தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருப்போம். ஆண்டவர் லாக்டவுனையும் கொடுத்திருக்கிறார். ஜெபத்திலே நேரத்தை செலவழிப்போம், வசனத்தை அதிகமாய் தியானிப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனோடு ஐக்கியப்படுவோம். அவர் நமக்கு குறித்திருக்கிற காலம் ஒன்றில் வருகை அல்லது மரணம். அதற்கு நாம் ஆயத்தமாய் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பயப்படுத்துவதற்காக இந்த நாளின் செய்தி அல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பாதுகாப்பாக இருப்பதற்கு, நாம் பாதுகாப்பை அடைவதற்கு, தேவன் நமக்கு வைத்திருக்கிற பாதுகாப்பிற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு. நமக்கு மரணம் என்பது ஒரு பெரிய காரியம் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளுக்கு மரணம் என்பது முடிவும் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளுக்கு மரணம் என்பது இழப்பும் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளுக்கு மரணம் என்பது நஷ்டமும் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, வெற்றி. அது எனக்கு லாபம் என்று பவுல் சொல்லுகிறார். அது எனக்கு நஷ்டம் அல்ல என்று சொல்லிக் கொடுக்கிறார். ஏன் நாம் பதற வேண்டும்? ஏன் நாம் கலங்க வேண்டும்? இதை பார்க்கலும் ஒரு மகிமையான ராஜ்யம், இதை பார்க்கலும் ஒரு மகிமையான வாழ்க்கை, இதை பார்க்கலும் அவரை தூரத்தில் விசுவாசித்து வாழுகிற வாழ்க்கை இன்றைக்கு. ஆனால் அவரோடு வாழுகிற வாழ்க்கை, அவரோடு முகமுகமாய் பார்த்து வாழுகிற வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு ஆயத்தப்படலாம் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நஷ்டமா அது நமக்கு இழப்பா? அது நமக்கு கஷ்டமா? இல்லை தேவனுடைய பிள்ளைகளே. அதற்காக தான் எவ்வளவு பக்தர்களும் பரிசுத்தவான்களும் தேவ ஜனங்களும் ஏங்கி காத்து கிடந்தார்கள் தெரியுமா? அவர் என்னைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அந்த முதல் நூற்றாண்டில் இருந்தே ஜனங்கள் அவருடைய வருகைக்காக காத்திருந்தார்கள். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர்கள் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய பிள்ளைகளே, நம்முடைய தலைமுறையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒருவேளை இன்னும் 1000 வருஷங்கள் இருக்கலாம். முடிந்து போயிடுச்சு தான் என்று சொல்ல முடியாது. என்றால் அவருடைய வருஷங்கள், அவருடைய காலங்களும் கணக்குகளும் வேறு. 1000 வருஷங்கள் ஒரு நாள் போலவும், ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இன்னும் 1000 வருஷம் ஆண்டவர் உலகத்தை வைத்திருக்க நினைத்தால் வைத்திருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் ஒரு முடிவு உண்டு தானே. நான் அதை நினைத்தும் நான் என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடுவோமா? நாம் ஜெபிப்போம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம் தேவனுடைய பிள்ளைகளே. அந்த முடிவு என்பது ஒன்றே மரணமாக இருக்கலாம், அல்லது இயேசு கிறிஸ்துவின் வருகையாகவும் இருக்கலாம். இதுதான் இன்றைய நம்முடைய ஆசீர்வாத செய்தி. இதைதான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற, உணர்த்துவதற்காக கொடுக்கிற செய்தி. பயமுறுத்துவதற்காக அல்ல. இது பயமுறுத்தவே அல்ல, இது பயமுறுத்துகிற செய்தியும் அல்ல. ஆனால் இது ஒரு மணி ஓசை எச்சரிப்பிற்கு, இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற எச்சரிப்பை நமக்கு கொடுக்கிறது. நான் சொன்னேனே, கோயில் கூட்டி மணியை அடித்துக் கொண்டிருப்பார் என்று சொல்லி.
அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை பெல் அடிச்சா யாரோ மரித்து போனார்கள், அதற்குரிய அடக்க ஆராதனைக்குரிய ஆயத்தம் நடக்கிறது. இந்த பெல்லுகள் எல்லாம் நம்மை ஆயத்தப்படுத்துகிற பெல்கள் தான். தேவனுடைய பிள்ளைகளே, மகனை இன்னும் ஆயத்தப்படு. உன்னுடைய ஜெபத்தை ஆயத்தப்படுத்து. உன்னுடைய ஜெபத்தை பலப்படுத்தி பரிசுத்தத்தை ஆயத்தப்படுத்து. உன்னுடைய ஜெபத்தை பலப்படுத்தி தெளிந்த புத்தி உள்ளவனாக நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணு. நீ உன்னுடைய ஜெபத்தை பலப்படுத்தி ஜெபத்துல ஜாக்கிரதை உள்ளவனாக இரு. உன்னுடைய ஜெபத்தை பலப்படுத்தி தேவ சித்தம் என்னதென்று பகுத்தறிந்து அதை செய்து பழகு. உன்னுடைய ஜெபத்தை பலப்படுத்தி நீ தேவனோடு சஞ்சரித்து பழகு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இதைதான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆயத்தப்பட வேண்டும், அவரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும், ஜெபத்திலே ஆயத்தப்பட வேண்டும். ஜெபம் நமக்கு என்னென்ன காரியங்களை கொடுக்கிறது. இந்த நாட்களிலே சகோதரனே, சகோதரியே, அருமையான தகப்பனை, தாயே, அருமையான தம்பி, தங்கச்சி, ஆண்டவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார் தெரியுமா? இது பெரியவங்களுக்கு மாத்திரம் அல்ல. இந்த செய்தி வாலிப பிள்ளைகளோடு கர்த்தர் இன்றைக்கு பேசி இருக்கிறார். நான் ஆயத்தப்பட்டு வாழ்ந்தால் எனக்கு எதுவானாலும் பயம் இல்லை. சகோதரனே, ஆயத்தப்பட்டு வாழ்ந்தால் எதுவானாலும் எனக்கு பயம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு மரணம் தோல்வி அல்ல, வெற்றி. ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் சொன்னார், மரணம் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மறுபடி வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கண்களை மூடி இருதயத்துல கையை வச்சு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு என்னோடு பேசினீர். ஆண்டவரே, எச்சரிப்பு மணி எனக்கு அடித்திருக்கிறேன். இந்த உலகத்திற்கு மாத்திரம் அல்ல, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு மாத்திரம் அல்ல, பேர் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல. ஆண்டவரே, உம்மை நேசிக்கிற, உம்மை சார்ந்து உம்மோடு சஞ்சரிக்கிற தேவனுடைய பிள்ளையாகிய என்னையும் ஆண்டவரே நீர் உணர்த்தி இருக்கிறேன். எனக்கும் இது எச்சரிப்பு தான். சபை தேவனை சந்திக்க ஆயத்தப்படுத்துவதற்கு, ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவதற்குரிய எச்சரிப்பு மணி. அந்த கிறிஸ்து வரப்போகிறார். அவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிறது உலகம். எச்சரிப்பு மணியை ஆண்டவர் அடித்து காண்பிக்கிறார். சபை உணருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்கும் பொழுது என் மீட்பருடைய வருகை சமீபித்திருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இந்த காலை வேளையில ஒப்பு கொடுக்கிறீர்கள்? எத்தனை பேர் இந்த காலை வேளையில அர்ப்பணிக்கிறீர்கள்? காலம் செல்லாது, சிந்தித்து செயல்பட வேண்டிய காலம் இது. ஓ ஹalleluya, thank you Lord. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இந்த காலை விடல சபையாகிய நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி பக்தர்கள் சொன்னதை போல இயேசுவின் பின்னே நான் போக துணிந்தேன். உலகம் எனக்கு பின்னே, சிலுவை எனக்கு முன்னே என்று சொல்லி பின்னானவைகளை மறந்து
முன்னானவைகளை நோக்கி ஓடுகிற அபிஷேகத்தை தேவன் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே உம்முடைய சபையின் ஒரு சின்ன பிள்ளை கூட ஆண்டவரே உணர்வடையாமல் இருக்க கூடாது, எச்சரிக்கப்படாமல் இருக்க கூடாது. எம்முடைய வாலிப பிள்ளைகள் எச்சரிக்கப்படுவார்களாக, எம்முடைய ஸ்திரீ புருஷர்கள் எச்சரிக்கப்படுவார்களாக, ஆண்டவரே உணர்த்தப்படுவார்களாக, ஆயத்தப்படுவார்களாக. உள்ளான மனுஷனை ஆயத்தப்படுத்தட்டும், புறம்பான வாழ்க்கை ஆயத்தப்படட்டும். ஆண்டவரே அந்தரங்க வாழ்க்கை ஆயத்தப்படட்டும், பரிசுத்த வாழ்க்கை ஆயத்தப்படட்டும். ஆண்டவரே என் மேய்ப்பரை சந்திக்க, என் நேசரை சந்திக்க நான் ஆயத்தம் என்கிற அந்த ஆயத்தத்திற்கு இந்த காலை ஆராதனையிலே ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துவீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரே உம்முடைய வருகை இருக்குமே ஆனால் மத்திய ஆகாயத்தில் உம்மோடு நாங்கள் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். ஒருவேளை மரணம் இருக்குமே ஆனால் ஆண்டவரே மரணத்தின் மூலமாய் உம்மிடத்திலே நாங்கள் கடந்து வர வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அதற்கு நாங்கள் ஆயத்தப்பட ஆண்டவரே எங்களுக்கு ஜெப ஆயத்தத்தை உணர்த்தி இருக்கிறீர். இந்த நாட்களிலே ஜெபத்தை உலகத்திற்காக, உலகத்தின் தேவைகளுக்காக உபயோகப்படுத்துவதை இனி நிறுத்தி கொண்டு இம்மைக்காக ஆண்டவரே நாங்கள் தேடுவதை நிறுத்தி கொண்டு பரிசுத்தத்திற்காக ஜெபத்தை செலவு செய்ய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த காலையிலே ஒவ்வொருவரையும் அதற்கென்று ஆயத்தப்படுத்தும். ஒரு முறை கூட தகப்பனே, வியாதிப்பட்டிருக்கிறவர்களை தொடும், மருத்துவமனையில் இருக்கிறவர்களை தொடும், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும். ஆண்டவரே நீர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் அதற்காக பாரப்படுகிறோம். எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காய், பேசினதற்காய், எங்களை ஆண்டவரே உணர்த்தினதற்காய், எச்சரித்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உணர்ந்து ஜீவிக்க உமக்காக ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யும் எல்லா குடும்பங்களின் எல்லா ஸ்திரீ புருஷர்களையும் உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ சமாதானமும் சந்தோஷம் தேவனுடைய பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலும் அந்யோன்ய சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜெபியுங்கள், ஒரு விசாரியுங்கள். நீங்கள் என்னிடத்தில் பேச வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் என்னோடு தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.